செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் கவன ஈர்ப்பு மனு கொடுக்கும் போராட்டம். அதிகாரிகளும் தாவேகா அரசும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சொந்த வீடுகள் இன்றி வாடகை வீட்டில் வசிப்போர், நீர்நிலைகளில் வீடு கட்டி குடியிருப்போர், நத்தம் புறம்போக்கில் வசித்து வரும் இஸ்லாமியர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாபெரும் பேரணி நடத்தி சுமார் 50 நபர்கள் பேரணியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்தனர். பேரணியாக சென்று மனு கொடுத்ததின் அடிப்படையில் உரிய விசாரணை மேற்கொண்டு நத்தம் புறம்போக்கில் வசிக்கும் ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க ஆவணம் செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதில் செங்கம் தாலுகா முழுவதும் உள்ள 249 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க திமுக அரசு உத்தரவிட்டது. இதன் பின்னர் அதிகாரிகளின் மெத்தன போக்கினாலும் ஆட்சி மாற்றத்தின் காரணத்தினாலும் 249 தகுதி உடைய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டி சுமார் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம் நுழைவாயிலில் தகுதி உடைய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நல குழு சார்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கவன ஈர்ப்பு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் டி. குருபரன்.